காலம் மட்டும் சரியாக அமைஞ்சதுன்னா எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு பல பெரியவர்கள் சொன்னாலும் நம்மிலே பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நேரமாகுது காலமாகுது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிடுபவர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த நேரம் காலம் இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திருவிளையாடல் படத்தில் தர்மியாக நடித்த நாகேஷ் எவ்வளவு அட்டகாசமாக நடித்திருந்தார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் மிக முக்கியமான காட்சி எதுன்னா, சிவாஜியை இந்த தர்மி சந்திப்பதற்கு முன்னால் அந்த கோவிலில் குறுக்கு நடுக்கு நடப்பார அந்த காட்சி தான். அவன் வரமாட்டான் 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 என்று அந்த தர்மி புலம்பல் இருக்க, அது இன்றைக்கும் திரையில் பார்த்தா சிரிக்காமல் யாராலையும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட காட்சி படமாக்கப்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது எது தெரியுமா? அன்றைக்கு சிவாஜி மேக்கப் போட்டு கொண்டு வர தாமதமானது தான். சிவாஜி மட்டும் அன்றைக்கு குறித்த நேரத்தில் நாகேஷ் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தபோது அங்கே வந்திருந்தாருன்னா இந்த காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றே இருக்காது. சிவாஜி வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றதுனால அதுக்குள்ளே நான் இதை நடிக்கிறேன், நல்லா இருக்கா பாருங்கள் என்று ஏபி நாராயணன் நாகேஷ் சொல்ல, நல்லா இருக்குது எடுத்துக்கலாம் என்று ஏபி நாராயணனுக்கு ஒப்புக்குள்ளே படமாக்கப்பட்ட காட்சி தான். அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த காட்சி படமாக்கப்பட வேண்டும் என்று யாரும் திட்டமிடலை. ஆனாலும் அது அப்படி அமைஞ்சதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நேரம் காலம் எல்லாம் ஒத்து வந்தது தான். இதை சொன்னால் சிலர் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் உண்மை இதுதான். நாட்டிய நிகழ்ச்சியில் ஒரு கதாநாயகனை தேர்ந்தெடுத்த சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நடிகர் ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறப்பாக வாள் சண்டை போடுவார், அதே மாதிரி மிகச்சிறப்பாக நடனமும் ஆடுவார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் அவர் சாஸ்திரிய முறையிலே நாட்டியம் ஆடுவார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி ரஞ்சனுடைய ஒரு நாட்டிய நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்துடைய 100ஆண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போ அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு அங்கே வந்திருந்தவர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் வேப்பத்தூர் கிட்டு. அவர் ஆச்சாரியா என்ற ஒரு பிரபலமான இயக்குனர்கிட்ட அப்போ உதவி இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதனால் இந்த ரஞ்சனை பற்றி ஆச்சாரியாவிடம் எடுத்து சொன்னார் வேப்பத்தூர் கிட்டு. பையன் ரொம்ப லட்சணமாக இருக்கான், சினிமாவில் அறிமுகப்படுத்தினா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவான் என்பது அவரது கருத்தாக இருந்தது. அடுத்த நாளே ஆச்சாரியாவும் வேப்பத்தூர் கிட்டும் ரஞ்சனுடைய தந்தையை சந்தித்தார்கள். ஆனால் எளிதிலே தன்னுடைய மகன் படத்தில் நடிப்பதற்கு அவருடைய தந்தை ஒப்புக்கொள்ளவில்லை. சினிமா போனான்னா பையன் கட்டுருவான், அதுங்க பல பெண்களோட பழக்கம்லாம் வரும், ஆனால் அவனை நடிக்க அனுமதிக்கவே மாட்டேன் என்றார் அவர். இவங்க எவ்வளவோ பேசி ஒரு வழியாக அவருடைய ஒப்புதலை பெற்றார்கள். இந்த ஒரே ஒரு படம் தான். அதுக்கப்புறம் அவன் படிப்பு இடிப்பெல்லாம் இருக்குது, அதை பார்க்கணும், அதுக்கு பின்னாலே அவன் படங்களில் நடிக்க மாட்டான் என்ற நிபந்தனையோடு திரைப்படத்தில் நடிக்க அனுமதித்தார் அவர். 1941ஆம் ஆண்டிலே வெளியான ரிஷசிங்கர் திரைப்படம், அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தது வசுந்தரா தேவி. இந்த வசுந்தரா தேவி தான் பிரபல கதாநாயகியான வைஜெயந்தி மாலாவுடைய தாயார். ரஞ்சனுக்கு வசுந்தரா தேவிக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது மட்டுமின்றி மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது. அதன் காரணமாக தான் தொடர்ந்து பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவள் இருவருக்குமே கிடைத்தது. அந்த இளைஞருக்கு அப்போ வயசு 19. எம்கே தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா ஆகியோரது படங்களை பார்த்துட்டு வந்தார்னா அவங்கள மாதிரியே அச்சஸ்லாம் நடித்து காட்டுவார். அவங்க நண்பர்கள்லாம் அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறீங்க, சும்மா இருக்கீங்க, சென்னைக்கு போய் சினிமாவில் நம்ம நடிக்க முயற்சி பண்ண வேண்டியது தானே. அப்போல்லாம் குண்டூசி, பேசும்படம் போன்ற பத்திரிகைகளில் நடிகர் நடிகருடைய விலாசங்களை எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இளைஞர் ஒரு 10-15 காடை வாங்கினார். கடன்னு பல நடிகர் நடிகர்களுக்கு கடிதம் வாங்கினார். நான் உங்களுடைய படங்களில் நடிக்க விரும்புகிறேன், நீங்கள் தகவல் தெரிவித்தால் உடனடியாக மெட்ராஸ் வருகிறேன். இவர்கிட்டேருந்து கடிதம் போயிட்டே இருந்ததை தவிர ஒருத்தர்கிட்டேருந்து கூட பதில் வரல. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அஞ்சலி தேவி புதிதாக ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படின்ற செய்தி ஒரு பத்திரிகையிலே வெளியாச்சு. உடனே அஞ்சலி தேவிக்கு கடிதம் எழுதுவது என்று முடிவு செய்தார் அந்த இளைஞர். இப்போ பக்கத்தில் இருந்த நண்பர்லாம் சொன்னாங்க, நீ பாட்டுக்கு ஒரு கார்டை மட்டும் எழுதிச்சா எப்படி அவங்க பதில் போடுவாங்க, அவங்க பதில் அனுப்புறதுக்கு ரிப்ளை கார்டு சேர்த்து போடு, அப்போ தான் பதில் அனுப்புவாங்க. இது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது அந்த இளைஞருக்கு. உடனடியாக ஒரு ரிப்ளை கார்டு வாங்கினார். அஞ்சலி தேவி கடிதம் எழுதினார், நீங்கள் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உடனடியாக மெட்ராஸ் வந்து உங்கள் கம்பெனி படத்தில் நடிக்கிறேன். இவர் கடிதம் போட்ட 2வது நாளே அஞ்சலி தேவிகிட்டேருந்து ரிப்ளை கார்டு வந்தது. அதை பார்த்த உடனே அந்த இளைஞருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அஞ்சலி தேவி என்ன எழுதியிருக்காங்கன்னு ஆர்வமாக படித்து பார்த்தார். உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு எங்களை மன்னிக்க வேண்டுகிறோம், மேனேஜர் அஞ்சலி தேவி என்று போட்டிருந்தது. இப்போ அந்த இளைஞருக்கு வருத்தம்னா அப்படி ஒரு வருத்தம். அவருடைய வருத்தம் என்ன தெரியுமா, நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்றது இல்லை, இந்த கடிதத்தை அஞ்சலி தேவி போட்டிருக்கக்கூடாதா என்பதுதான் அவருடைய வருத்தமாக இருந்தது. அந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய, பல திரைப்படங்களை தயாரித்த கலைஞானம் தான் அந்த இளைஞர். 19 வயசில் நடிக்க ஆசைப்பட்டார். 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இது நம்மாடு என்ற படத்திலே கலைஞானத்தினுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தார்
கே. பாக்யராஜ். தன்னுடைய திரையுலக பயணம் செம்மையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நாடகத்தில் நாம் நடித்தே ஆகணும். நாடகத்தில் நடிக்காமல் ஒரு நல்ல நடிகனாக நாம் உருவாக முடியாது என்ற முடிவை சிவகுமார் சென்னையிலே பல நாடகங்களை பார்த்து எடுத்தார். அதன் விளைவாக சொந்தமாகவே ஒரு நாடகக்குழுவை நடத்தினார் சிவகுமார். இந்த நாடகக்குழு நடத்தும்போது ஏற்படுற கஷ்டம்லாம் இருக்க அதை சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு பல முறை ஆளாகி இருக்கிறார் சிவகுமார். அதில் ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மறுநாள் திருப்பூரில் சிவகுமாருக்கு நாடகம். இன்றைக்கி வீட்டி அரசுடைய படப்பிடிப்பு. இந்த அரசுடைய படப்பிடிப்பு முடிவடையும் போது பார்த்திங்கன்னா நடு இரவை தாண்டி விடுகிறது. மறுநாள் காலையிலே கோயம்புத்தூருக்கு விமானத்திலே செல்வதற்கான டிக்கெட்டை வீட்டி அரசு நிறுவனத்தினர் அவருக்கு தருகிறார். விமானம் 2 மணிக்கு புறப்படணும். விமானத்தை கிளப்புவதற்கு அந்த பைலட் முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த முன் சக்கரம் கழண்டு கீழே விழுந்து விடுகிறது. அதனால் அந்த விமானம் ரத்து செய்யப்படுகிறது. அப்போ மணி 2:30. உடனடியாக அருட்செல்வர் ஏபி நாகராயனுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு கார் கொடுத்து உதவ முடியுமா என்று சிவகுமார் கேட்க அவர்களும் ஒப்புக்கொள்கிறார். இந்த கார் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேரத்துக்கு மாலை 6 மணி ஆகிவிடுகிறது. திருப்பூரில் நாடகம். மாலை 6 மணி ஆனாலும் நம்ம கடமை நாடகத்துக்கு போய் சேர்ந்தே ஆக வேண்டும் என்று அங்கேருந்து கிளம்புறார் சிவகுமார். அவர் போய் சேரும்போது மணி இரவு 12:30. அந்த கொட்டகையில் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. சிவகுமார் வந்து நாடகம் நடத்திட்டு 12 மணிக்கு அந்த ஸ்டேஜுக்கு போன சிவகுமார் அந்த ரசிகர்களை பார்த்து நான் மேக்கப் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாடகத்தை ஆரம்பிக்கிறதுனா இன்னும் அரை மணி நேரம் ஆகிடும். அதாவது இரவு 12:30 மணிக்கு தான் என்னால் நாடகத்தை ஆரம்பிக்க முடியும். அதனால் இன்றைக்கி இந்த நாடகத்தை நடத்தட்டுமா, இல்லை நீங்கள்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு மாலை 6 மணிக்கு இந்த நாடகத்தை நான் நடத்துகிறேன் என்று அந்த ரசிகர்களை பார்த்து கேட்கிறார். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நாடகத்தை நடத்துங்க, நாங்கள் பார்த்து விட்டு போகிறோம் என்று சொன்னார்லாம் அந்த ரசிகர்கள். அதற்கு பின்னால் 12:30 மணிக்கு நாடகத்தை தொடங்கி அதிகாலை வரையில் அந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார் சிவகுமார். இதில் நாம் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரசிகர்கள் காத்து கொண்டிருப்பார்களே, அவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அவ்வளவு தூரமும் காரில் பயணம் செய்த சிவகுமார் ஒரு பக்கம். அதே மாதிரி சிவகுமார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவருக்கு இந்த நாடகத்தை நாம் பார்த்தா தான் உற்சாகம் கிடைக்கும். அதனால் நாடகத்தை பார்க்காமல் நாம் போகக்கூடாது என்ற முடிவோடு காத்திருந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க இன்னொரு பக்கம். இந்த ரசனை உணர்வும் கடமை உணர்வும் தான் இன்னி வரைக்கும் கலை உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய இசை வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆன்மீக வாழ்க்கையில் இளையராஜா மிக முக்கியமானவர் என்கிறார் மால்குடி சுபா. மால்குடி சுபா இளையராஜாவுடைய இசையில் பாடிய முதல் படம்னா அது பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான நாடோடி தென்றல் திரைப்படம். அந்த படத்துக்கு கதை எழுதியிருந்தவரும் இளையராஜா என்பது இன்னொரு கூடுதல் சிறப்பு தகவல். அந்த படத்துக்காக மால்குடி சுபா பாடிய முதல் பாட்டு ஒரு ஆங்கில பாட்டு. அப்போ தமிழில் இந்த அளவுக்கு சரளமாக பாட மால்குடி சுபாவுக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் வீட்டில் விசேஷங்க படத்தில் தான் இளையராஜாவினுடைய இசையிலே ஒரு தமிழ் பாடலை பாடினார் மால்குடி சுபா. இளையராஜாவோட பல முறை நாங்கள் ரமணாசிரமத்துக்கு போயிருக்கோம். அதுக்கு பின்னால் இப்போ நான் தொடர்ந்து ரமணாசிரமத்துக்கு போயிட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் இளையராஜா தான். இப்படி என்னுடைய இசை வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, மிக முக்கியமான ஒரு இளையராஜா என்கிறார் மால்குடி சுபா.